வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கெஸ்ட் அப்படின்ற தமிழ் மூவி யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சாக்ஷி தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு மான்ஸ்டர் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். புதுசா கல்யாணம் ஆன ஒரு யங் கப்புள் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். இதுல ஹீரோக்கு ஒரு அரிய வகை எறும்புகள் ரிலேட்டடா ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக காட்டுப்பகுதிக்கு போறாரு. கூடவே ஹீரோயினை ஒரு ஹனிமூன் மாதிரி கூட்டிட்டு போறாரு. போன இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போதெல்லாம் எவனோ ஒருத்தன் வந்து நடுவுல கெடுக்கிறான், அதுவும் ஊழ விட்டு கெடுக்கிறான். அந்த ஊழ விடக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க தேடுறாங்க. அதன் விளைவு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த காட்டுக்குள்ள இவங்க சந்திக்கக்கூடிய இன்னொரு வயசான கப்பல் யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த உல்வரின், ஆன்டி கிரைஸ்ட் மாதிரியான ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்து தமிழ்லயும் இதே மாதிரி நான் படத்தை எடுத்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கான்பிடென்டா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அந்த கான்பிடன்ஸ்க்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லலாம். பட் அவுட்கம் அப்படின்றது சுத்தமா வரல அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த உள்வெறினை பார்த்தா நமக்கு பயம் வரணும்ல, இதுல பரிதாபம் தான் வரும்னு சொல்லலாம். ஒரு மாதிரி சோத்துக்கு செத்த உள்வெறின் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுல ஒரு வயசான கப்பலை காட்டுவாங்க, யூத தமிழர்கள் அப்படின்ற மாதிரி. சோ அவங்கள காட்டும் போதே ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. என்னடா நடு காட்டுல இந்த மாதிரி தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள நம்பி வேற அவங்க வீட்டுல போய் இவங்க தங்குவாங்க. ஏத்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ இவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கதைகளை வந்து மாத்தி அமைக்கிறது அப்படின்ற ஒரு வேலையை தான் பண்ணிருப்பாங்க. இதுல என்னன்னா, இந்த படத்தோட ஒரு சீரியஸான மொமெண்ட் அப்படின்னு நினைச்சு இவங்க வச்ச ஒரு காட்சி, அதாவது ஹீரோ ஹீரோயின் சேரும் போது எவனோ ஒருத்தன் வந்து ஊழ விடுறான் அப்படின்னும் போது நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. நமக்கு எவன்டா இவன் குறுக்க நரித்தலையை விட்டு எப்ப பார்த்தாலும் கெடுத்துட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். சோ ஒரு அனாயிங்கான ஒரு கிரியேச்சரா தான் அந்த கேரக்டர் இருந்துச்சு. ஓவரால் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு தாட், பட் அவுட்கம் புவர் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சில காட்சிகள் வரும். சோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.